அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. ஒரு குருவின் கதை, அதாவது சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு. படித்ததில் பிடித்தது, எனக்கு பிடித்ததை உங்களோடு பகிர்கிறேன். வாங்க அன்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சீரடி சாய்பாபா மராட்டி மாநிலத்தில் அகமது நகர் மாவட்டத்தில் சீரடியில் வசித்திருந்த ஒரு குரு, யோகி மற்றும் துறவி. இவரை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் புனித சாமியாராக போற்றுகின்றனர். பத்திரி என்ற ஊரில் வேத சாஸ்திரிகளின் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிஷாதே என்ற அந்தணர் தன் மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்னும் கவலை பெரிதும் வாட்டியது. அதற்காக இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ததன் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சில நாட்களில் அந்த குழந்தையை பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என்பதையும், அந்த குழந்தையை பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும், அந்த குழந்தை வேற இடத்தில் வளரும் என்றும் அவர் தெரிந்து கொண்டார். இந்த விஷயம் தெரிந்து குழந்தையை பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன், முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராமநாம தாரக மந்திரத்தை பாரங்கும் பரப்பிய கபீர்தாஸ்ரே இப்போது உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார். வருங்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க இருக்கிறது. உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில் பக்கீர் ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள். அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை வீறிட்டு அழுதபடி இருந்தது. குழந்தையின் தாயார் லட்சுமி யாரும் வந்து இந்த குழந்தையை கேட்டுவிடக்கூடாது என்று மனதுக்குள் அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் லட்சுமி. கலங்கி நின்ற லட்சுமியிடம் அவர் கணவர், ஏன் கவலைப்படுகிறாய்? நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்கீர் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம். எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறினார். அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசலில் பக்கீர் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வாசலில் வந்து நின்ற பக்கீரியை பார்த்ததுதான் தாமதம். அதுவரை வீறிட்டு அழுதபடி இருந்த அந்த குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்தி அழகாக சிரித்தது. பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அந்த நிமிடமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதியர்கள். அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவர்களுக்கு தெரியாது. குழந்தையை வாங்கி கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அந்த குழந்தையை மனைவியிடம் கொடுத்தார். குழந்தை பேறு இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அந்த குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது. சில வருடங்கள் கடந்தன. பக்கீரியின் உடல் நலம் குன்றியது. தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார். வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக் என்பவர்தான் சட்டென அவர் நினைவுக்கு வந்தது. உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்போது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தம் தரத்தான் செய்யும், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இனி நான் சில நாட்களே உயிருடன் இருக்க முடியும். நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால் ராவ் தேஷ்முக் என்னும் வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேள் என்று கூறினார். பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களில் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்றார். அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டாள். பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது. அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார். பக்கீரியின் மனைவிக்கும் தனியாக ஒரு இடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வழிவகுத்து கொடுத்தார். இப்படியாக பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணரான வெங்குசாவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவனை வெங்குஷா சீடராக ஏற்றுக்கொண்டார்.
வெங்குஷா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததுமே அவன் பிற்காலத்தில் ஒரு மாபெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தால் தெரிந்து கொண்டார். சதா சர்வ காலமும் ராமனின் புகழ் பாடுவதையே பிறவி பயனாக கருதி வாழ்ந்த கபீரின் மறு அவதாரமே இந்த சிறுவன் என்றும் அவர் உறுதியாக நம்பினார். எனவே அவர் அந்த சிறுவனை மிகுந்த பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார். தாம் பூஜை செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்போதும் அந்த சிறுவனை நம்முடனே வைத்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் தாம் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஞானத்தையும் அவருக்கு உபதேசிக்கவும் செய்தார். இப்படியாக பல வருடங்கள் சென்றன. அந்த சிறுவனுக்கு 15 வயது நெருங்கிவிட்டது. எங்கிருந்தோ வந்த சிறுவனுக்கு வெங்குசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருஷங்களாக அவருடைய இருந்து வரும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் உள்ளத்தில் பொறாமை என்னும் பொல்லாத பேய் தலைவிரித்து ஆடியது. ஒருவர் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனதில் பொறாமை எப்போது இடம் பெறுகிறதோ அப்போதே அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த அத்தனை நல்ல குணங்களும் இறந்து இடம் தெரியாமல் போய்விடுகின்றன. அப்படி வெங்குசாவின் தொடர்பினால் நல்ல பண்புகளுடன் திகழ்ந்த அவர்களுடைய மனதில் பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டன. அவர்கள் அந்த சிறுவனை எப்படியும் வெங்குசாவிடமிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தனர். அவர்களுக்கெல்லாம் மூத்தவனாக இருந்த ஒருவன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பையனை கொன்று விடுவதே சரியான வழி, அவனை கொன்றால் ஏனென்று கேட்பதற்கு எவரும் இல்லை, குருநாதர் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறினான். அனைவரும் அதற்கு உட்பட்டனர். தகுந்த நேரத்திற்கு காத்திருந்தனர். சிறுவனுடன் சேலுக்கு அருகில் இருந்த தம்முடைய தோட்டத்திற்கு சென்றிருந்தார். இனி நடக்கப் போவது என்ன என்பது அவருடைய உள்ளத்துக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எல்லாம் இறைவனின் ஆணைப்படியே நடக்கும் என்று தம்மை தேற்றிக் கொண்டவராக நடக்கப் போகும் விபரீதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்த பாறையில் படுத்துக்கொண்டு தமக்கு அருகில் பணிவுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் புதர் மறைவில் மறைந்திருந்த அந்த பொறாமைக்காரர்களின் தலைவன் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த சிறுவனின் தலையை குறிபார்த்து வீசினான். வெங்குசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலேயே நிற்கும்படி செய்தார். அவர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள். அது வெங்குசாவின் நெற்றியில் பட்டு இரத்தம் பெருகியது. அதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவன், ஐயனே, தாங்கள் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துக்கும் மேலாக குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்தி வருகிறீர்கள். இதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. ஞான வலிமையும் செல்வ வளவுமாக பெற்றிருக்கும் உங்களுக்கு என் காரணமாக இந்த விபரீதம் ஏற்பட்டது. எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் இப்படியெல்லாம் விபரீதங்கள் நடக்காது அல்லவா? எனவே உங்களிடம் இருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். தம் தலையில் இரத்தம் பெருக்கெடுத்த அந்த நிலையிலும் வெங்குசா அந்த சிறுவனின் தலையை பரிவுடன் வருடி கொடுத்தபடி, நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்ததுதான் இந்த உலகம். இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கான கடமைகளை செய்ய முடியாமலேயே போய்விடும் என்றார். சற்று தொலைவில் ஒருவன் காராம்பசு ஒன்றை ஓட்டிச் செல்வதை பார்த்து அந்த சிறுவனிடம் தம்முடைய கமண்டலத்தை கொடுத்து அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து தரும்படி கேட்டுக்கொண்டான். அதை கேட்டு அந்த மாட்டுக்காரன் விரக்தியான குரலில், இந்த மாடு மலடாகிவிட்டது, இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான். அவன் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவன் சமாதானம் அடையவில்லை. பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரனிடம், இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னான். அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்குசாவிடம் சென்று விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு சிரித்த வெங்குசா, எல்லாமே இறைவனின் திருவுள்ளம்படியே நடக்கும். இறைவனின் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கொடுக்க செய்ய முடியும் என்று சொன்னவுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை 3 முறை தடவி கொடுத்தார். இப்பொழுது பால் கறந்து பார் என்று அந்த மாட்டுக்காரனிடம் வெங்குசா கூறினார். மாட்டுக்காரனும் சிறுவனிடம் இருந்த கமண்டலத்தை பெற்று பால் கறக்க தொடங்க
கமண்டலத்தில் நுரையுடன் பால் நிரம்பித் தழும்பியது. வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரன் வெங்குசாவை மிக பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டுச் சென்றான். வெங்குசா தமக்கு அருகில் இருந்த அந்த சிறுவனை பார்த்து கைகளை நீட்டச் சொன்னார். நீட்டிய அவன் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு அவனை பருகும்படி சொன்னார். அந்த சிறுவனும் பயபக்தியுடன் வாங்கி பருகினான். 3 முறை அப்படி பருகிய பின்பு அந்த சிறுவனிடம் வெங்குசா கூறினார், குழந்தாய், என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருந்த கூடிய அத்தனை யோக சித்திகளையும் இதோ இப்போது உனக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டேன். நான் இதுவரை உன்னை குழந்தையாகவே நினைத்துவிட்டேன். உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்துவிட்டாய். இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியில்லை. உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன என்றார். நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அதை கேட்ட அந்த சிறுவன் கலங்கவில்லை என்றாலும் தன் குருநாதரிடம், நான் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக சொன்னபோது வேண்டாம் என மறுத்த தாங்கள் இப்போது நான் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு வெங்குசா, நீ என்னை விட்டு செல்லப்போவதாக சொன்னது உன்னுடைய அச்சத்தினால்தான். ஆனால் இப்போது நான் உன்னை போக சொல்வது விதியின் வலிமையினால். இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேல் கோடான கோடி பேர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தனிப்பெரும் குருவாகவும் திகழப் போகிறாய். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் தெய்வமாக திகழப் போகிறாய். உன்னை நாடி சரணடைபவர்களின் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களின் சந்தோஷம் என்றும் அமிர்தம் தழும்பச் செய்யப் போகிறாய் என்று அந்த சிறுவனை தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு அவனை ஆட்படுத்தினார். பின்னாளில் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டித்த ஸ்ரீ சாய்நாதர்தான் அந்த சிறுவன். ஸ்ரீ சாய்நாதர் ஓர் அவதார புருஷர் என்பதை வெங்குசாவுக்கு பிறகு முதலில் அறிந்து கொள்ளும் பாக்கியம் செங்கல்லை எறிந்து அவரை கொலை செய்ய துணிந்த பாதகர்களுக்கே கிடைத்தது. 2 முறை செங்கல்லை வீசி சாய்நாதரை கொல்ல நினைத்தவன் வெங்குசா முதல் செங்கல்லை அந்தரத்திலேயே நிறுத்திவிட்டதையும் 2வது செங்கல் அவருடைய நெற்றியில் பட்டு இரத்தக்காயம் ஏற்படுத்தியதையும் கண்டு திகைத்து போனான். தொடர்ந்து மலட்டு மாட்டிலிருந்து பால் கறந்து அதை சிறுவன் சாய்நாதரின் கைகளில் பொழிந்து இதுவரை நாம் பெற்றிருந்த அனைத்து சித்திகளையும் இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததையும் கண்டதுமே அவனுக்கு மிதமிஞ்சிய அச்சம் ஏற்பட்டு அதன் காரணமாகவே மயங்கி விழுந்து இறந்தே போனான் அந்த கொடியவன். அந்த பொறாமைக்காரனுடன் இருந்தவர்கள் ஓடிச் சென்று வெங்குசாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். மேலும் சிறுவனை கொல்ல நினைத்து செங்கல்லை எறிந்தவன் இறந்து போனதையும் அவருக்கு தெரிவித்து அவனை மன்னித்து எப்படியாவது பிழைக்கச் செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் வெங்குசாவோ, இனி என்னிடம் எந்த சக்தியும் இல்லை. இதுவரை நான் பெற்றிருந்த அத்தனை சக்திகளையும் அந்த சிறுவனுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டேன். உங்களுடைய பிரார்த்தனையை இனி அந்த இளைஞர்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். வெங்குசாவின் பதிலை கேட்டவுடன் அவர்கள் சாய்நாதனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இறந்தவனை பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பிழை செய்தவனையும் மன்னித்து அருள்வதுதானே மகான்களின் இயல்பு. சாய்நாதரும் அவனை பிழைக்கச் செய்ய திருவுள்ளம் கொண்டார். ஆனாலும் குருநாதரின் சம்மதம் வேண்டி அவரை பார்க்க அவரும் கண்களாலேயே சம்மதம் தெரிவித்தார். உடனே தான் வைத்திருந்த கமண்டலத்தில் இருந்த பாலை இறந்து போனவனின் வாயில் கொஞ்சம் ஊற்றினார் சாய்நாதர். பால் ஊற்றியதுதான் தாமதம். இறந்து கிடந்தவன் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்தவன் போல் எழுந்து உட்கார்ந்தான். தான் கொலை செய்ய நினைத்த இளைஞனே தன்னை பிழைக்க செய்தது கண்டு வெட்கித் தலை குனிந்து சாய்நாதரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். வெங்குசா அந்த பொறாமைக்காரர்களிடம், என்னிடம் இத்தனை காலம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது பொறாமையும் வஞ்சகமும் தானா? உங்களின் செயல் என்னை மிகவும் வருந்துகிறது. இனியாவது நல்லவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு சாய்நாதரை அழைத்து கொண்டு வீட்டுக்குச் சென்றார். குழந்தாய், உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனித நேயம் தழைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அதை பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு. இங்கிருந்து மேற்கு திசை நோக்கிச் செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது. நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன்வசப்படுத்துவாய்.
உன்னால் இந்த உலகம் அடையப்போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞனை சாய்நாதரை தம்மிடம் இருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார். அந்த சிறுவனின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்த நிலை பெற்ற திருத்தலம் சீரடி திருத்தலம். சீரடி திருத்தலத்தில் ஸ்ரீ சாய்நாதர் அமர்ந்த திருக்கோலத்தில் 5 அடி 5 அங்குலம் உயரத்தில் திருக்குடையின் கீழ் சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். துவாரகமாய் எனப்படும் மசூதியில் பாபாவின் திருவுருவப் படம் அமைந்துள்ள இடத்திற்கு கீழே உள்ள கண்ணாடி பெட்டியில் சீலா எனப்படும் கல் உள்ளது. பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னை தேடி வரும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த கல் மீது அமர்ந்துதான் அருளாசி வழங்குவார். பாபா தான் தங்கியிருந்த துவாரகமாயி மசூதியில் தினமும் விளக்குகள் ஏற்றி வைப்பார். எண்ணெய் வியாபாரிகள் எண்ணெய் தர மறுக்க பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகளை ஏற்றினார். இதற்கு பிறகு அவரின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. பாபா மதங்களை கடந்தவர். பகவத்கீதை, குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களையே வியப்படைய செய்வார். தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கு உதியையே பிரசாதமாக கொடுத்து நோய்களை நீக்கியவர். பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நம்பிக்கை, பொறுமையாகும். பாபா ஏற்றி வைத்த தீபம் இன்னும் இடைவிடாது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீபத்துக்கு தினமும் கோயில் பூசாரிகள் எண்ணெய் விட்டு வருகிறார்கள். கோயிலில் மற்றொரு பகுதியில் அருட்காட்சியகம் ஒன்று உள்ளது. அங்கு பாபா பயன்படுத்திய ஆடை, பல்லக்கு, கோதுமை அரைக்க பயன்படுத்திய கல், அவரது அரிய புகைப்படங்கள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் சாய்பாபா பயன்படுத்திய நாழி கிணறு உள்ளது. அவர் தண்ணீர் இறைக்க பயன்படுத்திய ஓலையால் செய்யப்பட்ட பட்டை இன்னும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பாபா 1918 அக்டோபர் 15ஆம் தேதி இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கினார். அவரின் ஸ்தூல உடல் மறைந்த பின்னும் இன்னும் மக்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இந்த சீரடி மண்ணை மிதித்தவர்களின் மனக்கவலைகள் மறைந்து மனதில் மகிழ்ச்சி பெறுவதால் தினதினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பாபாவை தரிசனம் செய்கிறார்கள். இளைஞனாக சீரடிக்கு வந்து ஸ்ரீ சாய்நாதராக போற்றி கொண்டாடப்படும் அவருடைய அருளாசி அவருடைய ஜீவித காலத்துக்கும் பிறகும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சாய்பாபாவின் ஆசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இதில் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.